அன்பான ஜோதிட நேயர்களுக்கு ஸ்ரீஷ்மம் விஜயகுமார் ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜியின் அன்பான வணக்கங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிரக இணைவுகளில் விசேஷ நாட்கள் பற்றி, அது தனுசு ராசிக்கு எப்படி வேலை செய்ய போகுது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குரு, புதன், சூரியன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே ரிஷபராசியில் இணைவாக வருது. இந்த இணைவு சுப இணைவுன்னு சொல்லுவோம். அரசு, அரசாங்க, பொருளாதார, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் சிறப்பான யோகம். இது உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் நல்ல விஷயத்தை கொடுக்க போது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த விஷயத்தில் உங்கள் தனுசு ராசி இதில் என்ன, இந்த குரு என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குது, 12ஆம் இடம் விரயஸ்தானம் மருத்துவஸ்தானத்தை குறைக்குது, குடும்பஸ்தானத்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இதை பற்றிலாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோன்னா, இந்த தனுசு ராசியில் 30 வயது நிறைவு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அபிரீத விருத்தி ஆகிற மாதம். பொதுவாகவே இந்த 30 ஏஜ் பக்கத்தில் இருக்கோம் சார், வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கோம், தடைகளாகவே இருந்துன்னா இப்பொழுது 2 மடங்கு உங்களுக்கு விருத்தி ஆகிற காலகட்டம். உங்கள் குயிக்காகவே ப்ராசஸ் பண்ணலாம், வெற்றி நிச்சயமே. ஏன்னா உங்கள் ராசி அதில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் தான் இத்தனை கிரகங்கள் நின்று கட்டுப்படுத்திட்டு இருக்கிறனால ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. உங்கள் 2ஆம் அதிபதி தான் சனி, அவரே 3ஆம் இடத்துலையும் இருக்கார், 2ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, கமிஷன் வகையில் வருமானம் உண்டு, ஏதோ ஒரு கமிஷன் வகையில். கம்ப்யூட்டர் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆதாயம் அதிகம். சினிமா துறை சார்ந்த மீடியான்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு ரொம்ப விருத்தியான காலகட்டம். தொலைதூர பயணங்கள் ஒன்று, வெற்றி நிச்சயம். பத்திரிகை துறையினருக்கு தான் என்ன சொல்லணும்னா, விருதுகள் கிடைக்கிற காலகட்டம், ஒரு அப்ரிசியேஷன், ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. அப்போ எத்தனை டெவலப்மெண்ட் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு துறையினருக்கும். இதில் மெக்கானிக் சம்மந்தம், மோட்டார் வாகனம் மெக்கானிக், அதில் பைக் மெக்கானிக்காக இருக்கேன் சார், உங்களுக்கு புது இடம் அமைஞ்சு பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த தனுசு ராசிக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது. இன்னும் தெளிவாக பார்ப்போம். இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இடம், வீடு, வண்டி. சார் ஒரு இடம் இருக்குது, வாங்கலாமான்னா ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இடம் கட்டுறது கொஞ்சம் யோசிங்க. வீடு சம்மந்தப்பட்டது வாங்கினாலும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வேறு இருக்கார். இப்போ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு விஷயமோ சட்டத்திட்டமோ சரி இல்லாமல் இருக்கும், அதை வெரிஃபை பண்ணணும். இந்த ராசிக்காரங்க இருக்காங்க, அதனால் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. இதே இது சார், நான் இடத்த விற்க முடியாமல் ரொம்ப நாளாக தவிச்சிட்ருக்கேன் சார், ஒரு இடம் வாங்கணும், அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் இருக்கிற வீடு இல்லை விற்க வேண்டிய இடத்துல கன்னி மூலையில் விரலி மஞ்சள், ஓகேங்களா, கன்னி மூலையில் விரலி மஞ்சள், ஈசானியத்தில் ஒரு பலாக்கொட்டையை புதைச்சி இறைவனை வழிபாடு செய்யும்போது உடனே இடம் விற்கும். நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து இடம் வாங்கணும், வீடு அமையணும் அப்படின்னா அது என்ன பரிகாரம்னா, மாரியம்மன் கோயிலில் போய் உப்பு வாங்கி போட்டு, உப்பு குருமிளகு வாங்கி போட்டுட்டு வரும்பொழுது 4ஆம் இடத்துல இருக்க ராகு தொந்தரவு செய்யாமல் இடம் வீடு விற்பனைக்கு வாங்க வைக்க ப்ராசஸ் நடக்கும். இப்போ லோன் வாங்கி கிடக்கிற மாதிரி தான் நடக்கும், தனித்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ வீடு சம்மந்தப்பட்டதில் உண்டு. சார் வாகனம் வாங்கலாமா, ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு கார் வாங்கணும் எங்களுக்கு கனவு சார். தனுசு ராசிக்காரங்க இப்போ காரு தான் கனவுகள் இருக்குது. கார் சம்மந்தப்படலாம், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிராண்டுனா ஓகேன்றதேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டு பிராண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியன் பிராண்ட்னா நம்ம டாட்டா சம்மந்தப்பட்டது சொல்லுவோம். இதை தவிர்த்த பிராண்டெலாம் இருக்கு இல்லையா, ஹுண்டாயா இருக்கலாம், டொயோட்டா இருக்கலாம். இது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிராண்ட்லாம் வரும்போது உங்களுக்கு இந்த ராகு தடையை செய்யாது, சக்ஸஸை கொடுத்துரும். இதில் உங்கள் 5ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கார், அவரே 12ஆம் அதிபதி. என்ன சொல்ல வருதுன்னா, உங்கள் குலதெய்வ கோயிலில் ஒரு நன்கொடை கேட்க போகிறாங்க, ஒரு சிறு தொகை கேட்க போகிறாங்க, அது உதவி பண்ணுங்கள். உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட டூருக்கு கூப்பிட்டு போகிற வேண்டிய காலகட்டம், ஒரு சுபமான ஒரு டூருக்கு போயிட்டு வர்றது, அவங்க வெளியே இடத்துல கூப்பிட்டு போயிட்டு வர காலகட்டம். இது வாய்ப்பு இருந்தால் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போ உங்கள் வேலையை பற்றி பேசுவோம். சார் நான் படித்து முடிச்சிருக்கேன், வேலை கிடைக்குமா அப்படின்னு மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட ஏஜ் இருந்தால் உடனே கிடைக்கும். வீட்டிலே இருந்து வேலை பார்க்குற அமைப்பு இருக்கா, கன்ஃபார்மாக கிடைக்கும். முதல்ல உங்களுக்கு வேலையே கிடைக்காதவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து வேலை கிடைக்க போகுது. வேலையில் ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இத்தனை கிரகம் நின்று வலுத்து இருக்கிறனால வேலை உண்டு, எதிரிகள் விலகுவார்கள்.
அப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால கன்ஃபார்மாக சக்ஸஸ் தான். வேலை கிடைக்கும், வேலையில் ஒரே ஒருத்தங்க மட்டும் கவனமாக இருக்கணும். பெண் சம்மந்தப்பட்ட லிங்க் இருக்கிறவங்க, அதாவது அது அதிகம் அந்த இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு வர வாய்ப்பு பெண்களாக போகும். இது பெண்களாகவே இருந்து மற்ற பெண்ணுக்கு வாய்ப்புக்கு போயிடும். ஏன்னா பெண் கிரகங்கள் ஆறில் இருக்கும்போது வாய்ப்புகள் கை மாறிடும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ வேலை, ஒரு இடமாற்றம், பொருளாதார உயர்வு, சக்ஸஸ் அதிகம், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் அதை விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு. இதில் இன்னொன்று, வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெயில் அனுப்புறது, ஒரு டாக்குமெண்ட்டை மற்றவங்களுக்கு கொடுக்குறத 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னா உறுதிப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு ப்ரூஃப் இருக்கணும். என்ன நடக்கும்னா, நீங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவீங்க, வேற ஒருத்தருக்கு நல்ல பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக ஜோசியம் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறேன் சார், நான் பண்ணி கொடுத்தேன், என் மேனேஜர் நல்ல பேர் வாங்கிட்டாங்க, நான் பண்ணி கொடுத்தேன், என்ன தெரியாமல் என் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க மற்றவங்க, எனக்கு ஒரு ரெப்புடேஷனே இல்லையா சார் அப்படின்னு வருத்தப்படுவேன். அது மாதிரி நடக்கிற காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் டீச்சர் துறை சார்ந்தவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, இந்த தனுசு ராசியாக இருந்து டீச்சராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், பேங்கிங் செக்டராக இருக்கலாம், இவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி இந்த துறையில் இருக்கிறவங்க. ஒரு சில ஜோதிடருக்கே இருக்க சொல்லியிருக்கோம், நாங்கள் எங்கள் துறையில் சொல்லியிருக்கோம், அதான் விஷயம். அப்போ இந்த துறை சரி. பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். அவங்க 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு. இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம், 10-11 லாப யோகம். அப்போ இந்த தனுசு ராசியில் யார் பிஸ்னஸ் டீலிங், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், தொழிலில் ஒரு முன்னேற்றம். ஏன்னா சுபகிரகம் சேர்க்கை இருக்கிறனால அனைத்துமே டெவலப்மெண்ட். இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி பிடிக்கிறது காலகட்டம் சுமாராகும். திருப்பியும் எப்போ அந்த வாய்ப்பு நேரம்னு நான் சொல்கிறேன், மே மாத இறுதி, அதில் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15 வரைக்கும் இந்த நேரங்காலம் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தை தான் சரியாக பயன்படுத்திக்கணும். இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சிட்டு வர நேரத்தில் சார் ஒருத்தங்க அட்வான்ஸ் கேட்குறாங்க, ஒரு இடம் வருது, தொழில் தொடங்க ஒரு இடம் அமையுது, பண்ணலாம். ஒரு சிறு அட்வான்ஸை கொடுத்து ஒரு இடத்த முடிக்கலான் இருக்கேன், அது பண்ணிவிட்டு அந்த சொன்ன பரிகாரத்தை பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிரும். சரி, அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் எல்லாமே ஓகே. கூட்டுத்தொழில் மட்டும் வேண்டாம். கூட்டுத்தொழில் இப்பொழுது சுமாராக இருக்கிறது, கவனம். உங்கள் தொழிலை விருத்தி பண்ண லோன் வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த லோன் போட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் பின்னாடி ப்ராஃபிட் மட்டும்தான். திருமணம்ங்கிற பாயிண்ட்டை தான் இங்கே பார்க்கணும். அவங்க இந்த ராசிக்கு குரு பார்வை முதல்ல ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ கொஞ்சம் அளவாக தான் இருக்குது. குரு பார்வை சுமார். அப்போ திருமணம் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. திருமணத்தை 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ண வேண்டிய காலகட்டம். உங்கள் 7ஆம் அதிபதி 6ல் இருக்கார். அப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள் சார், முடிகிற மாதிரி இருக்குது. அந்த குடும்பத்தை 1-2 டைம் வெரிஃபை பண்ணுங்கள். இல்லை ஜோதிடர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்து உண்மையாகவே கரெக்டான ஜாதகமாக இப்போ பண்ணுற காலகட்டமான உறுதிப்படுத்திட்டு பண்ணலாம். பொதுவாக வைகாசி மாதம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்போம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக திருமணம் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி 6 லிங்க் வந்துடும் முக்கால்வாசி. ஏன்னா குரு 6ல் வேறு இருக்குது, அதனால் அதை கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரி, திருமணத்தில் எந்த மாதிரி திருமணம் வாய்ப்பு அதிகம்னா, 2வது திருமணம் யாருக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, தடைபற்ற திருமணத்துக்கு பாதிப்பு இல்லை. முதல்ல ஜாதகம் எடுக்கிறாங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாமே அப்படி, அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது 1க்கு 2 டைம் வெரிஃபை. சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடத்தை பற்றி பேசணும். 11ஆம் இடம் தான் உங்களுக்கு சுக்கிரன் வீடு துலாம். இது ஏன் பேச வேண்டியதுன்னா, உங்கள் தொழில் பண்ணிக்கிட்டே வேலைக்கு போகிறது, ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்குறது, இந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகுது. அப்போ என்ன சொல்லணும்னா, சார் ஆல்ரெடி ஒரு பக்கம் வேலை பார்த்துட்ருக்கேன், இன்னொருத்தங்க கான்ட்ராக்ட் பேஸில் கூப்பிட்றாங்க, இது அமையும். ஒரு சில கம்பெனிக்கார ரூல்ஸ் படி போகக்கூடாது, ஆனால் உங்களுக்கு அப்படி அமையும். இதை கிளவராக பிரித்து பண்ண வேண்டிய காலகட்டம். சார் இந்த நேரத்தில் வேறொரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதுலேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் மாறிக்கலாமான்னா மாறக்கூடிய காலகட்டம் உண்டு. மாற வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கன்ஃபார்மாக மாறிக்கங்க, உங்களுக்கு வெற்றினே சொல்லுவோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன சொன்னால், உங்கள் 6ஆம் இடத்துல தான் கிரகம் வலுத்திருக்கு. அப்போ கையிருப்பு பணம் மற்றவங்களுக்கு போயிடும். அப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, எதாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறது ஓகே. இல்லை ஒரு இடம் வீடு வாங்கும்போது பரிகாரம் சொல்லியிருக்கேன், அதை பண்ணணும்.
அப்போ இந்த பணத்தை பொதுவாகவே கையிருப்பாகவே வைக்கிறது நலம். வேறு எந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன்று தங்க நகையாக மட்டும் வாங்கி வைக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ட்ரேடை மட்டும் வைங்க. அதை தவிர மற்ற எதுக்கும் போக வேண்டாம். அதுதான் உங்களுக்கு அட்வைஸ். இது ஒரு சில நேரங்கள் ஒரு இடத்துல ஒரு சில எண்கள், ஒரு சில கலர்கள் இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. என்ன குறிப்பாக 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், அப்புறம் 1ஆம் நம்பர், 8, 9, 1 இந்த எண்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துரும். இதே இது நிறத்தில் பார்த்திங்கன்னா நீல நிறம், ஒரு மெரூன் நிறம், அப்புறம் ஆரஞ்சு அல்லது இளம் சிவப்பு, அந்த மாதிரி இதில் இளம் சிவப்பில் பிங்க் மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு முக்கிய ஃபங்க்ஷன் இல்லை முக்கியமான ஒரு விஷயத்தை முடிக்கணும், அந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு வரும்போது டெவலப் ஆயிரும். சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி. குறிப்பாக சொன்னேன் 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் குயிக்காக ஆக்ஷன் எடுத்து பண்ண வேண்டியது. இந்த நாளும் கிழமையும் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. திருமணம் ஒரு பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லாமே குயிக்காக ப்ராசஸ் பண்ண வேண்டியும். இதில் தனிப்பட்ட முறையில் ஜாதகம், திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி யாராவது பார்க்கணும் கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்து இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது இந்த இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் வேணும்னா தனியாக தொடர்பு கொண்டால் தான் ஃபுல் விளக்கங்கள் பரிகாரங்கள் கொடுக்க முடியும். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.